ஹாய் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். என் சாலா பைசன் சிட்டி உங்கள் செல்வத்துக்கான துணை மாய். என் பெயர் அனுஜ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நிஜம் சீரிஸ் 21 அப்பாஸ் பார்சர் வீடியோக்கள். நிஜம் சீரிஸ் 21 அத்தேர்வு பற்றியது. பிமிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வுக்கான வீடியோக்களை நாங்கள் தயாரித்து வருகிறோம். இதுவரை 6 அதிகாரங்களை நாம் கவர் செய்துள்ளோம். நிஜம் சீரிஸ் 21 இன் முதல் 6 அடிப்படை அதிகாரங்கள். அடிப்படை என்று நான் சொல்கிறேன், ஏனெனில் இது பிமிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வு. அதில் 7வது அதிகாரம் முதல் பிஎம்எஸ் என்ற வரையறையும் தொடங்குகிறது. முதல் 6 அதிகாரங்கள் மிகவும் அடிப்படையானவை. உதாரணத்திற்கு ஈக்விட்டியில் முதலீடு, கடனில் முதலீடு, நிலையான வருமானம், பத்திரங்களில் எப்படி முதலீடு செய்ய வேண்டும், மியூச்சுவல் ஃபண்டுகள், டெரிவேட்டிவ்கள் ஆகியவை. இவை எல்லாம் நாங்கள் மிகவும் நன்றாக கவர்ச்சி செய்துள்ளோம். இன்று நாம் 7வது அதிகாரத்தை கவர்ச்சி செய்ய போகிறோம். அதாவது பிஎம்எஸ் என்றால் என்ன, போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகள் என்றால் என்ன என்பது கூட அதிகாரம் எண் 7 துவங்குகிறது. அதிகாரம் எண் 7 என்பது இந்தியாவில் போர்ட்போலியோ மேலாளர்களின் பங்கு பற்றியது. இப்போது இந்த அட்டவணையின் மூலம் இந்த அதிகாரத்தில் நாம் என்ன படிக்கப் போகிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். அப்படியென்றால் அதிகாரம் எண் 7 போர்ட்போலியோ மேலாளர்களின் பங்கு. இந்த அதிகாரத்தை படித்த பிறகு வாசகர்கள் வெவ்வேறு வகையான போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகள், இந்தியாவில் பிஎம்எஸ் அமைப்பின் அமைப்பு, ஒரு போர்ட்போலியோ மேலாளருக்கான பதிவு தேவைகள், போர்ட்போலியோ மேலாளரின் பொறுப்புகள், போர்ட்போலியோ மேலாளரின் நிர்வாகம், போர்ட்போலியோ மேலாளர்களுக்கான செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் ஆகியவற்றை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் நம்மால் தொடங்கலாம். நிஜம் சீரிஸ் 21 பிஎம்எஸ் விநியோகஸ்தர்கள் தேர்வின் அதிகாரம் எண் 7 போர்ட்போலியோ மேலாளர்களின் பங்கு. முதலில் இந்தியாவில் போர்ட்போலியோ மேலாளர்களின் ஒட்டுமொத்த பார்வையை பார்க்கலாம். பொருளாதார முதலீட்டில் ரிஸ்க் மற்றும் ரிட்டர்ன் என்பது 2 முக்கியமான அளவுகோல்கள் என்று கூறப்படுகிறது. நாம் எப்போது எந்த முதலீட்டையும் செய்கிறோமோ அதில் உள்ள அபாயத்தையும் அதன் வருமான வாய்ப்புகளும் எவ்வளவு என்பதை பார்க்கிறோம். மேலும் பொதுவாக பார்க்கும்போது அதிக அபாயம் என்றால் அதிக வருமானம் என்பதே உண்மை. அதாவது நீங்கள் எவ்வளவு அதிக அபாயம் எடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கான வருமானம் கிடைக்கும். அதனால் இங்கே ஒரு போர்ட்போலியோ மேலாளர் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறார். குறிப்பாக வாடிக்கையாளர்களுக்கான முதலீட்டு தீர்வுகளை வடிவமைக்கும் போது ஒரு போர்ட்போலியோ மேலாளர் உங்களுக்காக ஒரு சொத்துக்களின் கூடை தேர்வு செய்வார். இது அபாயத்தை குறைக்கும். அதாவது அவர் உங்களுக்காக முதலீட்டு விருப்பங்களை, அதாவது அபாயம் குறைவாகவும் வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும் முதலீட்டு விருப்பங்களை தேர்வு செய்ய முயற்சிப்பார். அதனால் போர்ட்போலியோ மேலாண்மை என்பது ஒரு சொத்துக்களின் கூடை தேர்வு செய்து அதை நிர்வகிப்பதையும் அதில் அபாயத்தை குறைத்து முதலீட்டின் வருமானத்தை அதிகப்படுத்தும் சொத்துக்களை வைத்திருப்பதையும் உள்ளடக்கியது. அதனால் ஒரு போர்ட்போலியோ மேலாளர் எப்போதும் விரும்புவது உங்கள் முதலீடுகள் உங்களுக்கு அதிகமாக வருமானம் தர வேண்டும் என்பதையும், அதே சமயம் அந்த குறிப்பிட்ட பத்திரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய அபாயம் குறைவாக இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்வதையே. இப்போது புரிந்து கொள்வோம், இந்தியாவில் போர்ட்போலியோ மேலாண்மை அல்லது போர்ட்போலியோ மேலாளர்கள் என்றால் என்ன மற்றும் அவர்கள் எப்படி பதிவு செய்யப்படுகிறார்கள் என்பதை. போர்ட்போலியோ மேலாளர் என்பது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இந்தியாவில் உள்ள போர்ட்போலியோ மேலாண்மை மற்றும் போர்ட்போலியோ மேலாளர்கள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக பதிவு செய்யப்படுகிறார்கள். அதாவது இந்தியாவில் போர்ட்போலியோ மேலாண்மையில் இருக்கும் அனைத்து நிறுவனங்களும், இந்தியாவில் உள்ள போர்ட்போலியோ மேலாளர்களும் எல்லோரும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வகையில் கிளையன்களுடன் ஒப்பந்தம் மற்றும் ஏற்பாடுகளை செய்து அவர்களின் போர்ட்போலியோவை நிர்வகிப்பதாக உறுதி செய்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படி டிசிஷனரி போர்ட்போலியோ மேலாளர்களாக இருக்கலாம் அல்லது விருப்பமற்ற நான் டிசிஷனரி மேலாளர்களாகவும் இருக்கலாம். இரண்டையும் நாம் இந்த அத்தியாயங்களில் தொடர்ந்து படிப்போம். போர்ட்போலியோ மேலாளர்கள் என்றால் என்ன? இந்தியா முழுவதும் உள்ள போர்ட்போலியோ மேலாளர்கள் அனைவரும் 2020 சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டும் ஒழுங்குபடுத்தப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் 2020ஆம் ஆண்டு செபி ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகிறார்கள். செபி வழிகாட்டுதல்களின்படி போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகள் என்பது செபியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களால் மட்டுமே வழங்கப்படுகின்றன. அதாவது செபி கீழ் போர்ட்போலியோ மேனேஜராக பதிவு செய்யப்பட்ட எந்த போர்ட்போலியோ மேனேஜரும் மட்டுமே பிஎம்எஸ் சேவைகளை வழங்க முடியும். பிஎம்எஸ் போர்ட்போலியோ மேலாண்மையில் வரலாம் அல்லது போர்ட்போலியோவை மேலாண்மை செய்யலாம். இதற்கு மேலாக இந்தியாவில் எந்த மேனேஜரும், எந்த போர்ட்போலியோ மேனேஜரும், எந்த புரோக்கர் கம்பெனியும், தனிநபர் யாரும் பிஎம்எஸ் சேவையை வழங்க முடியாது. அவர்கள் செபி கீழ் போர்ட்போலியோ மேனேஜராக பதிவு செய்யப்படவில்லை என்றால். மற்றும் பாருங்கள், ஜனவரி 1993 என்ன நடந்தது? இதுவே போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சேவைகளின் தொடக்கமாகும். செபி இந்தியாவின் செக்யூரிட்டி மற்றும் எக்ஸ்சேஞ்ச் போர்டு 1993 போர்ட்போலியோ மேனேஜர்கள் ஒழுங்குமுறை சட்டத்தை முதன்முறையாக கொண்டு வந்தது. இதுவே அந்த காலகட்டத்தில் ஒப்புதல் பெற்றிருந்த சில ஒழுங்குமுறை அமைப்புகள் மற்றும் விதிமுறைகள். இப்போது பார்க்கலாம், போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சேவைகளுக்கு ஏன் தேவை உள்ளது என்பதை. குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு பொருளாதாரத்தில் இன்று போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகள் ஏன் மிகவும் உயர்வாக கருதப்படுகின்றன? அவற்றுக்கான தேவை ஏன் இவ்வளவு அதிகமாக உள்ளது? போர்ட்போலியோ மேலாளர்களுக்கான தேவை ஏன்? பதிவு செய்யப்பட்ட போர்ட்போலியோ மேனேஜர்களின் தேவை ஏன் இருக்கிறது?
வாங்க இந்த அட்டவணையின் மூலம் புரிந்து கொள்வோம். ஆசியா பசிபிக் வெல்த் ரிப்போர்ட் 2017 படி ஆசியா பசிபிக் தொகுதி என்பது மிக அதிக நிகர மதிப்புள்ள தனிநபர்களை கொண்டதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆசியா பசிபிக் பகுதி என்பது மிகவும் உயர்ந்த, உலகிலேயே மிக அதிக நிகர மதிப்புள்ள இண்டிவிடுவல்ஸ் இங்கு வசிக்கிறார்கள். அவர்களுக்கான முதலீட்டு தேவைகளை சமாளிக்க நமக்கு போர்ட்போலியோ மேலாளர்கள் தேவைப்படுகிறார்கள். மேலும் இந்தியா என்பது ஆசியா பசிபிக் பகுதியில் 4வது பெரிய ஏஜேனாய் இண்டிவிடுவல்ஸ் மக்கள் தொகை கொண்ட நாடாகும். அதாவது ஆசியா பசிபிக் பகுதியை பற்றி பேசும்போது இந்தியாக்களின் 4வது பெரிய மக்கள் தொகையை கொண்டுள்ளது. அதனால் இங்கே முதலீட்டுக்கு மிக அதிக வாய்ப்பு உள்ளது. மேலும் எல்லோரும் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அந்த அறிக்கையின்படி இந்தியாவின் ஏஜேனாய் மக்கள் தொகையும் செல்வமும் 2015 மற்றும் 2016 காலப்பகுதியில் முறையே 9.6% மற்றும் 10% அதிகரித்துள்ளது. அதனால் இது ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி. அதே மாதிரிதான் இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் மொத்த கிளையன்ட்களின் எண்ணிக்கையை பற்றி நான் பேசினால் அவர்கள் 5 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்து 2000ஆம் ஆண்டின் முடிவில் 46,000 இருந்தது. ஆனால் மார்ச் மாத முடிவில் 1,49,002 ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது. 2015 முதல் 2019 வரை இந்த 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி காணப்பட்டது. இந்த ஏஜேனாய் மக்கள் தொகையில் இது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் மேலாண்மை செய்யப்படும் சொத்துக்கள் அதாவது மிகவும் சிறப்பாக வளர்ச்சி பெற்றுள்ளது என்பதும் காணப்பட்டது. இந்த அட்டவணையின் மூலம் நீங்கள் பார்க்க முடியும் போர்ட்போலியோ மேலாளர்களால் நிர்வகிக்கப்படும் சொத்துக்கள் ஏவிஎம் கோடிகளில். அதனால் இடது பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது கிளையன்ட்களின் எண்ணிக்கை உள்ளது. 2009 முதல் 2021 வரை உள்ள தரவு எவ்வாறு டிஸ்கிரிஷனரி மற்றும் நான் டிஸ்கிரிஷனரி அட்வைசரி ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கையும் நீங்கள் பார்க்கலாம். மொத்தம் 10 இல் வெறும் 64,000 முதலீட்டாளர்கள் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் இன்று அந்த எண்ணிக்கை 1,87,000 அதிகரித்துள்ளது. எப்படி இந்த முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கியுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நாம் மொத்த ஏவிஎம் பற்றி பேசினால் எவ்வாறு இது 1000 கோடிகளில் உள்ளது என்பதை பார்க்கலாம். இது கோடிகளில் உள்ள ஏவிஎம் ஆகும். 2011 இல் ஏவிஎம் 5,16,000 கோடியாக இருந்தது. அது 20 லட்சம் கோடிக்கு மேல் ஆகிவிட்டது. இப்போது இந்தியாவில் உள்ள போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளின் வகைகள் பற்றி பேசப் போகிறோம். பாருங்கள், வழங்குதல்களின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். சொத்து மேலாண்மை நிறுவனங்களால் வழங்கப்படும் பிஎம்ஏஸ், புரோக்கர் ஹவுஸ் அல்லது புரோக்கரேஜ் ஹவுஸ் வழங்கும் பிஎம்ஏஸ் மற்றும் புடிக் மற்றும் சுயாதீன பிஎம்ஏஸ் ஹவுஸ் வழங்கும் பிஎம்ஏஸ். இந்த புடிக் சேர்த்து இங்கே 3 விதமான இருக்கின்றன. மேலும் இவை தயாரிப்புகளின் அடிப்படையிலும் மேலும் வகைப்படுத்தப்படலாம். இப்போது எந்தெந்த தயாரிப்புகள் எந்தெந்த இருக்க முடியும், எந்தெந்த தயாரிப்புகள் இங்கே இருக்க முடியும் என்பதை பார்க்கலாம். இவை இக்குவிட்டி அடிப்படையிலான இருக்கலாம், நிலையான வருமான அடிப்படையிலான இருக்கலாம், பொருள் அடிப்படையிலான இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்களாக இருக்கலாம் மற்றும் மல்டி அசெட் அடிப்படையிலான இருக்கலாம். இப்போது நாம் டிஸ்கிரிப்ஷனரி சேவைகள் பற்றி பேசப் போகிறோம். டிஸ்கிரிப்ஷனரி போர்ட்போலியோ மேனேஜர் என்றால் யார்? வாங்க புரிந்து கொள்வோம். பாருங்கள், ஏசிபிஐ போர்ட்போலியோ மேனேஜர் ஒழுங்குமுறை 2020 படி ஒரு டிஸ்கிரிப்ஷனரி போர்ட்போலியோ மேனேஜர் என்பது யார் என்பதை பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு போர்ட்போலியோ மேனேஜர் போர்ட்போலியோ மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தத்தின் கீழ் முதலீட்டு தொகை மற்றும் கிளையண்டின் போர்ட்போலியோ பத்திரங்கள் மேலாண்மையில் எந்த அளவிலான தீர்மான அதிகாரமும் பயன்படுத்த முடியும். அதனால் ஒரு ஃபண்ட் மேனேஜரின் முழு தீர்மான அதிகாரம் என்ன வாங்க வேண்டும், என்ன விற்க வேண்டும், எத்தனை பரிவர்த்தனைகள் செய்ய வேண்டும் என்பதில் இருக்கும். எந்த நேரத்திலும் அவர் வாங்கலாம், வெளியேறலாம், மீட்டெடுக்கலாம். மொத்தமாக முதலீடு, மேலாண்மை, போர்ட்போலியோ மற்றும் பாதுகாப்புகள் தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட ஃபண்ட் மேனேஜரின் மீதுதான் உள்ளது. போர்ட்போலியோவில் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதெல்லாம் முழுமையாக ஃபண்ட் மேனேஜரின் தீர்மான அதிகாரத்தில் தான் உள்ளது. அதனால் இதை டிஸ்கிரிஷனரி சர்வீஸ் என்று அழைக்கப்படுகிறது. டிஸ்கிரிஷனரி போர்ட்போலியோ மேனேஜர்கள், வேறு வார்த்தைகளில் சொன்னால் டிஸ்கிரிஷனரி போர்ட்போலியோ மேனேஜர்கள் ஒவ்வொரு முதலீட்டாளரின் ஃபண்டையும் தனிப்பட்ட முறையில் மற்றும் சுயாதீனமாக நிர்வகிக்கிறார்கள். அதனால் அந்த ஒருவரே ஒரு விதத்தில் தனிப்பட்ட முறையில் சுயாதீனமாகவே செயல்படுகிறார். எனவே இந்த முதலீட்டாளர் நீங்கள் இதை செய்ததாக போர்ட்போலியோ மேலாளரிடம் சொல்ல முடியாது. ஏன் இப்படி செய்தீர்கள்? இது முழுமையாக போர்ட்போலியோ மேனேஜரின் விருப்பத்தின்படி நடக்கிறது. இப்போது நாங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனரி சேவைகள், நான் டிஸ்கிரிப்ஷனரி போர்ட்போலியோ மேலாண்மை பற்றி பேசப் போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனரி போர்ட்போலியோ மேனேஜர்கள் மிரியை வாடிக்கையாளரின் வழிகாட்டுதலின்படி நிர்வகிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அதாவது வாடிக்கையாளர்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப இந்த போர்ட்போலியோக்கள் இயக்கப்படுகின்றன. அதாவது போர்ட்போலியோ மேனேஜர் தன் விருப்பப்படி செயல்பட மாட்டார் என்று அர்த்தம். அவர் தன் சொந்த முடிவுகளுக்கு பதிலாக வாடிக்கையாளரின் வழிகாட்டுதலையே பின்பற்றுவார். முழுமையாக முதலீட்டாளரின் விருப்பத்தின்படி நடக்கும். முதலீட்டாளரின் வழிகாட்டுதல்களையே, வாடிக்கையாளர் கொடுத்துள்ள வழிகாட்டுதல்களையே அவர் பின்பற்ற வேண்டும். அதனால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் போர்ட்போலியோ மேனேஜர் வாடிக்கையாளரிடம் ஆலோசனை பெற வேண்டும். போர்ட்போலியோ மேனேஜர் தனது போர்ட்போலியோவில் எந்த ஒரு பரிவர்த்தனையையும் செய்யும் போது, எதையாவது வாங்கினாலும் எதையாவது விற்கினாலும்
எத்தனை ஸ்டாக்குகள் இருந்தாலும் ஒரு பரிவர்த்தனைக்காக கூட முதலீட்டாளரிடம் முன்பே ஆலோசனை செய்ய வேண்டும். எந்த முடிவாக இருந்தாலும் எதை வாங்க வேண்டும், எப்போது வாங்க வேண்டும், எப்போது விற்க வேண்டும் என்பவை எல்லாம் இவை அனைத்தும் முதலீட்டாளருக்கே சொந்தமானவை. முதலீட்டாளர் உங்களுக்கு அனுமதி அளித்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட போர்ட்போலியோவில் நீங்கள் அந்த பரிவர்த்தனையை செய்ய முடியும். எனவே இவை பாகுபாடு காட்டாத சேவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. விருப்பமற்ற போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகள். மூன்றாவது பகுதி என்பது ஆலோசனை சேவைகளும் ஆகும். வாங்க ஆலோசனை சேவைகள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஆலோசகர் பாத்திரத்தில் போர்ட்போலியோ மேலாண்மை என்றால் என்ன, போர்ட்போலியோ மேலாளர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்போம். அவர் வெறும் முதலீட்டு யோசனைகளை பரிந்துரைக்கிறார். இங்கே அவர் எந்தவொரு முடிவையும் தனக்காக எடுக்க முடியாது. அவர் எப்போது வாங்க வேண்டும், என்ன வாங்க வேண்டும் என்று மட்டும் பரிந்துரைக்கிறார். முதலீட்டாளர் தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த முதலீட்டாளர் அந்த முடிவை ஏற்கலாம், ஏற்காமலும் இருக்கலாம். இதில் பரிவர்த்தனைகளை செயல்படுத்துவது முதலீட்டாளரே. இந்த வகை சேவைகள் பொதுவாக தங்களது போர்ட்போலியோவை தாங்களே நிர்வகிக்க விரும்பும் நிறுவன வாடிக்கையாளர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. இதுதான் அட்வைசரி சேவைகள் பற்றியது. இப்போது இந்தியாவில் PMS அமைப்பின் அமைப்பை புரிந்து கொள்வோம். நான் முன்பே சொன்னது போல போர்ட்போலியோ மேலாளர் என்பது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இது ஒரு ஒப்பந்தம் மற்றும் ஏற்பாடுகளை வாடிக்கையாளர்களுடன் அல்லது வாடிக்கையாளரின் சார்பில் அல்லது ஒரே வாடிக்கையாளரின் சார்பில் செய்கிறது, அல்லது வாடிக்கையாளர்களுக்கு என்ன வாங்க வேண்டும், எப்போது வாங்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகிறது. நான் டிஸ்கிரிஷனரி முறையில், மேலும் தானாகவே வாங்கவும் தானாகவே பரிவர்த்தனைகள் செய்யவும் முடியும். டிஸ்கிரிஷனரி போர்ட்போலியோவில், அதாவது வாடிக்கையாளரின் நிதியில் உள்ள போர்ட்போலியோ பத்திரங்களை நிர்வகிப்பதும் மற்றும் பாடி கார்ப்பரேட் என்றால் சட்டப்படி தனி அடையாளம் கொண்ட ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் என்பதாகும். அதனால்தான் இங்கே மீண்டும் மீண்டும் பாடி கார்ப்பரேட் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் ஒரு பாடி கார்ப்பரேட் என்பது சட்டப்படி தனி அடையாளம் கொண்டது. இப்போது நாம் பாடி கார்ப்பரேட் பற்றி பார்க்கலாம். கார்ப்பரேஷன் என்பது இந்தியாவுக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களையும் உள்ளடக்கியது. ஆனால் இதில் சேர்க்கப்படாதவை உள்ளன. இப்போது இந்த அட்டவணையின் மூலம் நாம் புரிந்து கொள்வோம் பாடி கார்ப்பரேட் என்றால் அதில் என்னென்ன வருகிறது என்பதை. பாடி கார்ப்பரேட் மற்றும் கார்ப்பரேஷன் என்பது இந்தியாவுக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களையும் உள்ளடக்கியது. ஆனால் இதில் சேர்க்கப்படாதவை உள்ளன. இப்போது இந்த அட்டவணையின் மூலம் நாம் புரிந்து கொள்வோம் இந்த பாடி கார்ப்பரேட் என்பதில் எவை சேர்க்கப்படவில்லை என்பதை. இத்தகைய PMS உடன் வேலை செய்ய முடியாது. எந்த ஒரு கூட்டுறவு சம்பந்தப்பட்ட சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கம் மற்றும் மத்திய அரசு அறிவிப்பின் மூலம் குறிப்பிடப்பட்ட மற்ற எந்த ஒரு பாடி கார்ப்பரேட்டும் இதில் சேர்க்கப்படாது. எளிய வார்த்தைகளில் பாடி கார்ப்பரேட் என்பதில் அடங்கும். இப்போது எந்தெந்த பாடி கார்ப்பரேட் இங்கே சேர்க்கப்படலாம் என்று பார்க்கலாம். பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, 1% கம்பெனி, சின்ன கம்பெனி, லிமிடெட் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் அல்லது வெளிநாட்டு கம்பெனியும் செயல்பட முடியும். இந்தியாவில் ஒரு போர்ட்போலியோ மேனேஜராக பாடி கார்ப்பரேட் என்பது நான் முன்பே சொன்னது போல தனிச்சட்ட அங்கீகாரம் கொண்ட ஒரு நிறுவனம். அதை உருவாக்கும் நபரை தவிர தனிச்சட்ட அங்கீகாரம் கொண்டது. அதன் உறுப்பினர்களை தவிர இது முற்றிலும் வேறு ஒரு சட்ட அந்தஸ்து கொண்டது. இப்போது போர்ட்போலியோ மேனேஜராக செயல்பட பதிவு செய்ய வேண்டிய தேவைகள் பற்றி பேசலாம். இப்போது சில சான்றிதழ் பதிவுகள் கட்டாயமாக இருக்கின்றன என்று நினைத்து பாருங்கள். முதலில் விண்ணப்பதாரர் யார், மேலும் நீங்கள் செபியிலிருந்து பெறும் உரிமம் லைசன்ஸ் பெறுவதற்கு சில விதிமுறைகள் மற்றும் தேவைகள் உள்ளன. அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படியென்றால் அந்த தேவைகள் என்னென்ன என்பதை புரிந்து கொள்வோம். பாருங்கள், ஒரு விண்ணப்ப படிவத்தை அப்ளிகேஷன் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். அதனை ஷெட்யூல் 1 ஃபார்ம் A என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஃபார்ம் A என்பது ஒரு விண்ணப்பமாகும். இதை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஃபார்மில் உள்ளவை மற்றும் இப்போது நாம் பார்க்க போகும் விஷயங்கள் செபி வழங்கும் போர்ட்போலியோ மேனேஜர் சான்றிதழ் பெறுவதற்கான பதிவு தேவைகள் ஆகும். முதலில் விண்ணப்பதாரரின் விவரங்கள் என்ற பகுதியில் உங்கள் பெயர், பான் எண், முகவரி, தொடர்புக்கான முகவரி, முக்கிய வணிக இடம் என்ன என்பவை உள்ளன என்பதை பார்ப்போம். இந்த எல்லா விஷயங்களும் கிளை அலுவலக முகவரி, தொடர்பு கொள்ளும் நபரின் பெயர் ஆகியவை அனைத்தும் இதில் சேர்க்கப்படுகின்றன. அதற்கு பிறகு அமைப்பின் அமைப்பு என்ன என்பது வரும். அதாவது பதிவு பெற விரும்பும் நிறுவனத்தின் நோக்கங்கள், நினைவூட்டல், கூட்டமைப்பு சட்டங்கள், கூட்டாளிகள் உடன்படிக்கை ஆகிய அனைத்தும் மற்றும் இயக்குனர் குழு தீர்மானத்தின் நகலை நீங்கள் இணைக்க வேண்டும். நிறுவப்பட்ட தேதி மற்றும் இடம் குறிப்பிடப்படும். விண்ணப்பதாரரின் நிலையம் இங்கே வரும். மேலாண்மை பணியாளர்கள் மற்றும் அனைத்து புரமோட்டர்களின் விவரங்கள் அனைத்தும் வழங்கப்படும். முக்கிய அதிகாரியின் குறிப்புகள், இந்த எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும். அதன் பிறகு உங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் எவ்வளவு இருக்கின்றன, முக்கிய வணிக இடம் இங்கே உள்ளது, அலுவலக இடம் எவ்வளவு, உபகரணங்கள், மரச்சாமான்கள், தொடர்பு வசதிகள், தரவு செயலாக்கம், கணினி வசதி, இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் காட்ட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கான வணிக திட்டத்தை இதில் காட்ட வேண்டும். உங்கள் வரலாறு, முக்கிய நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய செயல்பாடுகள் என்ன. ஒரு முன்மொழியப்பட்ட வணிக திட்டத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அதை எப்படி சாதிக்கப் போகிறீர்கள் என்பதையும் விளக்க வேண்டும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கான கணிக்கப்பட்ட லாபகரமான நிலையை நீங்கள் காட்ட வேண்டும். எப்படி உங்கள் இலக்கு லாபகரமான நிலைகள் என்னென்ன, நீங்கள் வணிகத்தை எப்படி செயல்படுத்த விரும்புகிறீர்கள், அப்படி என்றால் எல்லா விவரங்களையும் நீங்கள் வழங்க வேண்டும். இப்போது நிதி தொடர்பான தகவல்கள் மிகவும் முக்கியமானவை. இதில் கேள்வி வர வாய்ப்பு உள்ளது. உங்கள் மூலதன அமைப்பை கேட்பார்கள்.
செலுத்தப்பட்ட மூலதனம் என்பது நடப்பு ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு மற்றும் நடப்பு ஆண்டிற்கான இலவச இருப்புகள் ஆகும். உங்களிடம் உள்ள இலவச கையிருப்புகள் எவ்வளவு? விண்ணப்பதாரரின் நிகர மதிப்பு குறிப்பிடப்படும். வளங்களை எவ்வாறு பயன்படுத்தியுள்ளீர்கள்? முக்கிய வருமான ஆதாரங்கள் என்னென்ன? முந்தைய ஆண்டுகளில் உங்கள் நிகர லாபம் எவ்வளவு? முக்கிய வங்கிகளின் விவரங்கள் மற்றும் ஆடிட்டர்களின் விவரங்களையும் செபி கேட்கும். வேறு ஏதேனும் தகவலில் உங்களுக்கு ஏதேனும் தகராறுகள் இருந்தால், உங்கள் முந்தைய 3 ஆண்டுகளில் தீர்க்கப்பட்ட அனைத்து தகராறுகள் மற்றும் நிலுவையில் உள்ள தகராறுகளின் விவரங்கள் இங்கே இருக்க வேண்டும். அதேபோல் கடந்த 3 ஆண்டுகளில் உங்களுக்கு ஏதேனும் பொருளாதார குற்றங்கள் இருந்தால் அதையும் இங்கு காட்ட வேண்டும். மேலும் நிறுவனத்தால் வழங்கப்படும் சேவைகளின் தன்மைக்கு தொடர்புடைய எந்த தகவலும் மறைக்கப்படக்கூடாது. எந்த தகவலையும் நீங்கள் மறைக்க முடியாது. PMS உரிமம் PMS லைசென்ஸ் வழங்கும் விஷயத்தில் இந்தியாவில் PMS உரிமம் வழங்கும் போது செபி மிகவும் கடுமையானது. இந்தியாவில் சுமார் 400 PMS நிறுவனங்கள் இந்த உரிமத்தை பெற்றுள்ளன. மேலும் ஒவ்வொரு அளவுகோலிலும் மிகுந்த கவனத்துடன் ஆய்வு செய்துதான் செபி இந்த உரிமத்தை வழங்குகிறது. இதோ பாருங்கள், இந்த அட்டவணை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை. ஃபார்ம் ஏ ஃபார்ம் என்பது முழுமையாக ஒவ்வொரு விவரத்தையும் நீங்கள் வழங்க வேண்டியதாகும். லாபகரமானதிலிருந்து வணிக திட்டம் வரை ஒரு போர்ட்போலியோ மேலாளர் விண்ணப்பிக்கும் போது அவர் எந்த ஒரு பொருளாதார குற்றமும் செய்திருக்கிறாரா என்பதையும் பார்க்கப்படுகிறது. அனைத்து அளவுகோல்களிலும் மதிப்பீடு செய்த பிறகு செபி மூலம் போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளுக்கான உரிமம் வழங்கப்படுகிறது. இவை எல்லாம் செபி உரிமம் வழங்குவதற்காக கேட்டுள்ள விஷயங்கள். இப்போது நாம் பார்க்க வேண்டியது அடுத்தடுத்து வரும் விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது செபி உங்களுக்கு PMS உரிமம் வழங்கும் முன் என்ன பார்க்கும்? எனவே பதிவுச் சான்றிதழை வழங்குவதற்கு முன் விண்ணப்பதாரர் ஒரு நிறுவன அமைப்பு என்பதை ஒழுங்குமுறை ஆணையம் உறுதி செய்யும். முதலில் அவர் விண்ணப்பதாரர் ஒரு கார்ப்பரேட் நிறுவனா இல்லையா என்பதை பார்ப்பார். விண்ணப்பதாரரிடம் தேவையான உட்கட்டமைப்பு உள்ளது. அவரிடம் தேவையான உட்கட்டமைப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அலுவலக இடம், உபகரணங்கள் மற்றும் போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளை செய்ய தேவையான முழுமையான மனிதவளமும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் ஒரு கம்ப்ளையன்ஸ் அதிகாரியை நியமித்துள்ளாரா இல்லையா என்பதும் பார்க்கப்படுகிறது. அவரிடம் பிரதான அதிகாரியும் இருக்க வேண்டும். அந்த பிரதான அதிகாரிக்கு நிதி தொடர்பான சில தொழில்முறை தகுதிகள் இருக்க வேண்டும். அதில் தேவையான அனைத்து தகுதிகளும், குறிப்பாக தொடர்புடைய நிஜம் சான்றிதழ்கள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான அதிகாரி மற்றும் கம்ப்ளையன்ஸ் அதிகாரிக்கு கூடுதலாக குறைந்தது ஒருவராவது இருக்க வேண்டும். யூனிவர்சிட்டி அல்லது கல்வி நிறுவனத்தில் இருந்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கு மேலாக இன்னும் ஒருவராவது இருக்க வேண்டும். அவர் எந்த ஒரு மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் இருந்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது 2 வருட அனுபவம் இருக்க வேண்டும். அது PMS தொடர்பான சேவைகள், உதாரணத்திற்கு போர்ட்போலியோ மேனேஜர், ஸ்டாக் புரோக்கர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அல்லது ஃபண்ட் மேனேஜராக இருக்கலாம். எந்த ஒரு ஒழுங்காற்று நடவடிக்கையும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாராலும் எடுக்கப்பட்டிருந்தால் அதை செபி கவனிக்கிறது. மேலும் விண்ணப்பதாரர் ரூபாய் 5 கோடி நிகர மதிப்பு தேவையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதனால் செபி இந்த எல்லா விஷயங்களையும் உறுதி செய்யும் PMS உரிமம் வழங்கும் முன். இப்போது பேசலாம். இப்போது போர்ட்போலியோ மேலாளரின் பொது பொறுப்புகள் பற்றி பேசப் போகிறோம். ஒரு போர்ட்போலியோ மேலாளருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்க முடியும் என்று பார்க்கலாம். அப்படியென்றால் அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை புரிந்து கொள்வோம். டிஸ்கிரிஷனரி போர்ட்போலியோ மேலாளர். டிஸ்கிரிஷனரி என்பது போர்ட்போலியோ மேலாளரிடம் முடிவெடுக்கும் அதிகாரம் இருப்பதாக நாம் முன்பே கூறியிருந்தோம். எதை வாங்க வேண்டும், எப்போது வாங்க வேண்டும், எந்த வகையான பரிவர்த்தனையையும் செய்யும் முழு அதிகாரம் போர்ட்போலியோ மேலாளருக்கே உள்ளது. அதைத்தான் இங்கே கூறுகிறோம். அதாவது டிஸ்கிரிஷனரி போர்ட்போலியோ மேலாளர் தனிப்பட்ட முறையிலும் சுயாதீனமாகவும் கிளையண்டின் தேவைகளுக்கு ஏற்ப அவர்களின் நிதிகளை நிர்வகிப்பார். அதாவது கிளையண்டின் தேவையை பார்க்காமல் போர்ட்போலியோ மேலாளர் அவர்களின் நிதியை நிர்வகிப்பதாக இல்லை. எந்த கிளையண்டின் தேவையோ அதற்கேற்பவே போர்ட்போலியோ மேலாளர் செயல்படுவார். டிஸ்கிரிஷனரி மேலாளர் இப்படி செய்ய வேண்டும் என்பதே விதி. ஆனால் நான் டிஸ்கிரிஷனரி போர்ட்போலியோ மேலாளர் கிளையண்டின் வழிகாட்டுதலின்படி நிதிகளை நிர்வகிக்க வேண்டும். எனவே ஒரு விருப்புரிமை இல்லாத போர்ட்போலியோ மேலாளர் என்ன செய்வார்? எந்த நிதிகளையும் கிளையண்டின் வழிகாட்டுதலின்படி நிர்வகிப்பார். அதனால் இந்த பொறுப்புகள் மிகவும் தெளிவாக போர்ட்போலியோ மேலாளரின் கையில் வந்துவிடுகிறது. அப்படியென்றால் இந்த கேள்வியும் வரலாம், இது போர்ட்போலியோ மேலாளரின் பொறுப்பா, டிஸ்கிரிஷனரியா அல்லது நான் டிஸ்கிரிஷனரியா? அவர் எப்படி வேலை செய்வார்? எந்த நேரத்திலும் போர்ட்போலியோ மேலாளர் என்பது ரூபாய் லட்சத்திற்கு குறைவாக ஏற்க மாட்டார். போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளில் குறைந்தபட்ச முதலீடு ரூபாய் 50 லட்சம், அதாவது 50 லட்சத்திற்கு குறைவான செக்கை போர்ட்போலியோ மேலாளர் எந்த நேரத்திலும் ஏற்க மாட்டார். அதனால் போர்ட்போலியோ மேலாளர் கிளையண்டின் நிதியுடன் தொடர்புடைய விஷயங்களில் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். அதாவது நிதித்துறையில் சொல்வது போல அதே முறையில் போர்ட்போலியோ மேலாளர் அந்த பணத்தை கிளையண்டின் நிதியை முதலீடு செய்வார், அதில் நடவடிக்கை எடுப்பார், அதை நிர்வகிப்பார். போர்ட்போலியோ மேலாளர் கிளையண்டின் ஹோல்டிங்ஸ் மற்றும் பத்திரங்களை தனி கணக்கில் வைத்திருப்பார் மற்றும் போர்ட்போலியோ மேலாளர் கிளையண்டின் நிதிகளை ஒரு தனி கணக்கில் வைத்திருக்க வேண்டும். அது ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட வர்த்தக வங்கியால் பராமரிக்கப்படுகிறது.
போர்ட்போலியோ மேலாளர் எந்த கிளையண்டின் நிதியிலிருந்தும் நேரடி அல்லது மறைமுகமான எந்த லாபமும் பெற முடியாது. போர்ட்போலியோ மேலாளர் கிளையண்டின் சார்பில் எந்த நிதியையும் கடன் எடுக்க மாட்டார் மற்றும் போர்ட்போலியோ மேலாளர் எந்த பத்திரங்களையும் மூன்றாம் தரப்பு ஒருவருக்கு கடன் கொடுக்க மாட்டார். அதாவது எந்த கிளையண்டின் படத்தையும் எடுத்து வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு போர்ட்போலியோ மேலாளரின் பொறுப்புகள். அவர் இவற்றை செய்யக்கூடாது அல்லது செய்ய வேண்டும் என்பதற்கானவை. இந்த அனைத்து அம்சங்களும் போர்ட்போலியோ மேலாளருக்கு மிகவும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். மேலும் இது அவர்களின் பொது பொறுப்புகளாகும். முதலீட்டாளர்களின் போர்ட்போலியோ நிர்வாகம். போர்ட்போலியோ மேலாளருக்கு ஒரு வகையில் இது கடமையாகி விடுகிறது. அவர் போர்ட்போலியோவை நிர்வகிக்க வேண்டும் மற்றும் நிதிகளை ஒரு முறையில் நிர்வகிக்க வேண்டும். ஒழுங்குமுறை அமைப்பின் கீழ் ஒழுங்குபடுத்துபவர்கள் சொல்வதைப் போலவே அதை செய்ய வேண்டும். செடி கூறியபடி அதே விதத்தில் நிதிகளை பயன்படுத்த வேண்டும். உள்ளன. எனவே 2 பிரபலமான செயல்படுத்தல் மாதிரிகள் உள்ளன. 2 பிரபலமான செயல்படுத்தும் மாடல்கள் உள்ளன. முதல் மாடல் முழுமையான செயல்படுத்தல். அதில் எல்லா கிளையன்களுக்காக ஒரே நேரத்தில் வர்த்தகம் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு கிளையண்டின் டிமாட் கணக்கில் தனித்தனியாக பங்குகள் ஒதுக்கப்படுகின்றன. அதாவது பெருமளவில் பங்குகளை வாங்கி பிறகு அவற்றை ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கிவிடுகிறார்கள் என்பதான் அர்த்தம். இன்னும் இரண்டாவது பகுதி என்னவென்றால் ஒவ்வொரு கிளையண்டின் பெயரில் தனித்தனியாக வர்த்தகம் செய்யப்படுகிறது. இதுவே முதலீட்டு போர்ட்போலியோ நிர்வாகம் ஆகும். இப்போது நாம் பார்க்க போகிறோம் நிதிகளை முன்கூட்டியே திரும்பப் பெறும் சூழ்நிலைகள் பற்றி. பாருங்க, சில சமயங்களில் கிளையன்கள் உங்களிடம் உதவுவதற்கு முன்பே அல்லது ஒப்பந்தத்திற்கு முன்பே தங்கள் படத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கலாம். அதனால் ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறதோ அந்த கிளையண்டும் போர்ட்போலியோ மேலாளரும் அதற்கேற்ப செயல்பட வேண்டும். அதே ஒப்பந்தத்தின் படி கிளையன் நடக்க வேண்டும். மேலும் போர்ட்போலியோ மேலாளர் மற்றும் கிளையண்ட் இடையிலான இந்த ஒப்பந்தத்தில் நிதிகளை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ளும் விதிமுறைகள் மற்றும் கால அவகாசம் சேர்க்கப்பட வேண்டும். அதாவது முதலீட்டின் நேரத்தில் ஒரு முதலீட்டாளர் எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறாரோ அதில் மிகவும் தெளிவாக நிதிகளை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும், என்ன கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஒரு போர்ட்போலியோ மேலாளர் தங்களது கிளையன்களின் முதலீடுகளில் லாக்கின் விதியை விதிக்க முடியாது. அதனால் ஒரு போர்ட்போலியோ மேலாளர் எந்தவிதமான கட்டுப்பாடும் விதிக்க முடியாது. யாரும் போர்ட்போலியோ மேலாளர் நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. மேலும் பேமெஸ் சுற்றறிக்கை பிப்ரவரி 2020 13 அன்று வெளியானது படி போர்ட்போலியோ கிளையன்கள் தங்கள் போர்ட்போலியோவை ரிடீம் செய்யலாம். வெளியேறும் கட்டணம் கீழ்காணும் விதமாக இருக்கும். அதாவது இந்த அட்டவணையின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டின் முதல் ஆண்டில் அதிகபட்சம் 3% ரிடீம் செய்யப்படும் தொகைக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். அதனால் ஒரு வருடத்திற்கு முன்பு படத்தை எடுத்தால் 3% கட்டணம் வசூலிக்கப்படும். 2வது ஆண்டில் படத்தை எடுத்தால் 2% கட்டணம் வசூலிக்கப்படும். 3வது ஆண்டில் எடுத்தால் 1% கட்டணம் வசூலிக்கப்படும். 3 ஆண்டுகள் கடந்த பிறகு எந்தவிதமான வெளியேறும் கட்டணமும் இல்லை. அதனால் இது தெளிவாக ஏன்சியன் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், இப்போது நாம் பார்க்க போகிறோம் போர்ட்போலியோ மேனேஜர் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன என்பதை. போர்ட்போலியோ மேனேஜர் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம். நம்முடைய முன் ஒரு செய்ய வேண்டியவை என்ற பட்டியல் வந்துள்ளது. அதில் போர்ட்போலியோ மேனேஜர் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. போர்ட்போலியோ மேனேஜர் முதலில் எடுக்க வேண்டிய படிகள் என்னவென்றால் பொதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எந்த ஒரு முதலீட்டாளரிடமிருந்தும் புகார் வந்தாலும் அந்த புகார் வந்த நாளிலிருந்து ஒரு மாதத்துக்குள் நடவடிக்கை எடுத்து அந்த எண்ணிக்கையை பற்றி சபைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். எந்த முதலீட்டாளரிடமிருந்தும் எந்த வகையான புகார் வந்தாலும் அதை ஒரு மாதத்துக்குள் தீர்த்துவிட்டு அனைத்து தரவுகளையும் சபைக்கு அனுப்ப வேண்டும். போர்ட்போலியோ மேனேஜர் எப்போதும் நடத்தை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த விதிமுறைகளுக்கு வெளியே அவர் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. போர்ட்போலியோ மேனேஜர்கள் எதையும் செய்ய வேண்டுமானாலும் அவர்கள் தங்களது நடத்தை விதிமுறைகளுக்குள் இருந்தே செய்ய வேண்டும். 3வது, போர்ட்போலியோ மேனேஜர் வாடிக்கையாளர் பங்குகள் மற்றும் பத்திரங்கள் மற்றும் தனி கணக்குகளை தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும். போர்ட்போலியோ மேனேஜர் மிகவும் அவசியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் எல்லா வாடிக்கையாளர்களின் பங்குகளும் தனித்தனி கணக்குகளில் வைத்திருக்க வேண்டும். அதாவது ஒரே டிமாட் கணக்கில் அல்லது எந்த ஒரு கணக்கிலும் எல்லா வாடிக்கையாளர்களின் பங்குகளும் சேர்த்து வைக்காமல் ஒவ்வொருவருடைய பங்குகளும் தனித்தனி கணக்குகளில் இருக்க வேண்டும். இதையும் நாம் முன்பே பார்த்தோம். போர்ட்போலியோ மேனேஜர் வாடிக்கையாளர்களின் நிதிகளை தனித்தனி கணக்குகளில் வைத்திருப்பார். அந்த கணக்குகள் ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட வர்த்தக வங்கியால் பராமரிக்கப்படும். மேலும் போர்ட்போலியோ மேனேஜர் இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளுக்குள் இருக்கும் வரம்புகளுக்குள் மட்டுமே அந்த பங்குகளில் பரிவர்த்தனை செய்வார். மேலும் போர்ட்போலியோ மேனேஜர் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் நிதியையும் தனித்தனியாக பிரிப்பார் மற்றும் போர்ட்போலியோவில் உள்ள பங்குகளை தனது சொந்த கணக்கிலிருந்து பிரித்து வைப்பார். அதாவது தனது சொந்த நிதிகளை தனியாக வைத்திருப்பார், வாடிக்கையாளர்களின் நிதிகளையும் தனியாக வைத்திருப்பார். மேலும் வாடிக்கையாளரின் நிதி மற்றும் பங்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் அவர்தான் பொறுப்பாளி. இப்போது செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி பேசலாம். போர்ட்போலியோ மேனேஜர் என்ன செய்யக்கூடாது? போர்ட்போலியோ மேனேஜர் என்ன செய்யக்கூடாது? போர்ட்போலியோ மேனேஜர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான நன்மையையும் பெறக்கூடாது.
கிளையன்ட்களின் நிதி அல்லது பத்திரங்கள் உங்கள் வசம் வந்திருக்கின்றன. அவற்றை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காகவே வந்துள்ளன. அதனால் அந்த பணத்தை நீங்கள் வேறு யாருக்காவது கடனாக வழங்குவது அல்லது போர்ட்போலியோ மேனேஜருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான நன்மையும் கிடைக்கும் வகையில் எந்த செயல்பாடும் செய்வது சரியல்ல. அப்படி செய்யக்கூடாது. போர்ட்போலியோ மேனேஜர் கிளையண்டின் சார்பில் நிதி அல்லது பத்திரங்களை கடனாக எடுக்கக்கூடாது. போர்ட்போலியோ மேனேஜர் எந்த வகையிலும் கிளையண்டின் சார்பில் நிதியை கடனாக எடுக்க முடியாது மற்றும் போர்ட்போலியோ மேனேஜர் பத்திரங்களை கடனாக வழங்கக்கூடாது. போர்ட்போலியோ மேனேஜர் எந்த பத்திரங்களையோ அல்லது நிதியோ மூன்றாம் தரப்பினருக்கு கடனாக வழங்க முடியாது, செபி போர்ட்போலியோ மேனேஜர் விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதை தவிர. மேலும் போர்ட்போலியோ மேனேஜர் பெற்ற பணமும் பத்திரங்களும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே முதலீடு செய்யப்பட வேண்டும் மற்றும் நிர்வகிக்கப்பட வேண்டும், அதற்கு வெளியே அல்ல. எந்தவிதமான ஒப்பந்த விதிமுறைகள் அல்லது போர்ட்போலியோ மேனேஜர் மற்றும் கிளையண்ட் இடையிலான போர்ட்போலியோ மேலாண்மை விதிகள் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தின் வரம்புக்குள் மட்டுமே போர்ட்போலியோ மேனேஜர் செயல்பட வேண்டும். அந்த வரம்பை மீறி போர்ட்போலியோ மேனேஜர் செயல்பட முடியாது. போர்ட்போலியோ மேனேஜர் லீவரேஜ் எடுக்கக்கூடாது. அவர் லீவரேஜ் நிலையை எடுக்க முடியாது. அது அப்படியில்லை. 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு நிலை எடுத்துவிட்டார் அல்லது அதிக அளவில் டெரிவேட்டிவ்ஸ் வர்த்தகம் செய்துவிட்டார் என்பதல்ல. அப்படி அவர் செய்யவே கூடாது. மேலும் போர்ட்போலியோ மேனேஜர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைரக்ட் யூனிட்களில் முதலீடு செய்கிறார் என்றால் அங்கு நாங்கள் கிளையண்டிடம் விநியோகத்துடன் தொடர்புடைய கட்டணங்களை வசூலிக்க மாட்டோம். மேலும் ஒரு போர்ட்போலியோ மேனேஜர் இந்த ஃபண்ட்களில் மட்டுமே முதலீடு செய்வார். அதாவது போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தில் மற்றொரு போர்ட்போலியோ மேனேஜர் மூலம், அதாவது வேறு ஒருயில் அவரது பணத்தை போட முடியாது. மேலும் போர்ட்போலியோ மேனேஜர் கிளையன்ட்களின் நிதியை பயன்படுத்த மாட்டார். எந்த அடிப்படையில் என்றால் மற்றொரு நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரிலா? யாராவது வேறு ஒருவர் ஆலோசனை சொன்னதால் நீங்கள் அப்படி செய்தீர்கள்? அப்படி செய்யவே முடியாது. நீங்கள் ஒப்பந்தத்தின் உள்ளேயே இருந்து வேலை செய்ய வேண்டும். இதுவே சில செய்யக்கூடாத விஷயங்கள் ஃபண்ட் மேனேஜர் பின்பற்ற வேண்டியவை. இப்போது கஸ்டோடியன் நியமனம் பற்றி பேசலாம். போர்ட்போலியோ மேனேஜர்கள் ஆலோசனை சேவைகள் மட்டும் வழங்குபவர்களை தவிர போர்ட்போலியோ மேலாளர்கள் வழங்கும் ஆலோசனை சேவைகளை நான் ஒதுக்கி வைத்தால் ஒவ்வொரு போர்ட்போலியோ மேலாளரும் தன்னால் நிர்வகிக்கப்படும் பத்திரங்கள் தொடர்பாக ஒரு பாதுகாவலரை நியமிப்பார். அதனால் நீங்கள் ஒரு கஸ்டோடியனை வைத்திருக்க வேண்டும். கஸ்டோடியனின் விவரங்கள், உதாரணத்திற்கு பெயர், முகவரி, செபி, நியமிக்கப்பட்ட தேதி ஆகிய அனைத்தையும் நீங்கள் காட்ட வேண்டும். நீங்கள் ஒழுங்குபடுத்தலிடமிருந்து பதிவு பெறும்போது நான் சில பதிவுகளை பராமரிக்கவும் வேண்டும். எந்தெந்த பதிவுகள் என்பதை பார்ப்போம். எந்தெந்த பதிவுகளை பராமரிக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு கணக்கியல் காலத்திற்கும் அவர்களின் பைலன்ஸ் ஷீட்டின் நகலை வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கணக்கியல் காலத்திற்கும் லாப நஷ்ட கணக்கின் நகலை வைத்திருக்க வேண்டும். நிதி மேலாளர்கள் ஒவ்வொரு கணக்கியல் காலத்திற்கும் ஆடிட்டர் அறிக்கை, நிதிநிலை அறிக்கை மற்றும் ஒவ்வொரு முதலீட்டு, பரிவர்த்தனை மற்றும் பரிந்துரைகளுக்கான ஆதார பதிவுகளை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் வழங்கிய அனைத்தையும் பதிவாக வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு பத்திரத்தையும் எந்த நேரத்தில் வாங்கியதற்கான காரணம் என்ன என்பதையும் நீங்கள் பதிவாக வைத்திருக்க வேண்டும். இப்போது நாம் ஒழுங்குமுறை அதிகாரியை நியமிப்பது பற்றி பேசப் போகிறோம். ஒழுங்குமுறை அதிகாரியை நியமிப்பது கட்டாயம். போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளுக்காக ஒழுங்குமுறை அதிகாரியை நியமிப்பது மிகவும் அவசியம். ஒவ்வொரு போர்ட்போலியோ மேலாளரும் ஒரு ஒழுங்குமுறை அதிகாரியை நியமிக்க வேண்டும். அவர் சட்டம், விதிமுறைகள், அறிவிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் பின்பற்றலை கண்காணிப்பதற்கு பொறுப்பாக இருப்பார். எஸ்இபி மற்றும் மத்திய அரசு முதலீட்டாளர்களுக்காக அவ்வப்போது கொண்டு வரும் ஒழுங்குமுறை, விதிகள் மற்றும் நெறிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றுவதை இந்த அதிகாரி உறுதி செய்ய வேண்டும். அந்த அதிகாரி அந்த ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படுகிறதா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் கம்ப்ளையன்ஸ் ஆபீசர் உடனடியாக எஸ்இபியிடம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். ஏதேனும் ஒழுங்குமுறை மீறல் காணப்பட்டால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். நண்பர்களே, இந்த அதிகாரப்பூர்வமான பகுதி இத்துடன் முடிந்தது. இப்போது நாம் சில மாதிரி கேள்விகளை பார்க்க போகிறோம். வாங்க இந்த அதிகாரத்தின் கேள்விகளை பார்க்கலாம். இந்தியாவில் பின்வரும் எது போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளை ஒழுங்குபடுத்துகிறது? நாம் மிகவும் தெளிவாக பார்த்தோம். 2020ஆம் ஆண்டு எஸ்இபி போர்ட்போலியோ மேனேஜர் ஒழுங்குமுறை சட்டம் தான் செயல்படுகிறது. இந்தியாவில் போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளுக்காக அப்படியென்றால் கேள்விகளில் 1993, 99 மற்றும் 2000 ஆகியவை இருக்கின்றன. ஆனால் நமக்கு எளிமையாக எஸ்இபி போர்ட்போலியோ மேலாண்மை ஒழுங்குமுறை 2020 தான் வரும். நியமனங்கள் குறித்து பேசும்போது இந்தியாவில் போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளை யார் ஒழுங்குபடுத்துகிறார்கள் என்றால் எளிய பதில் எஸ்இபி போர்ட்போலியோ மேனேஜர் ஒழுங்குமுறை 2020 தான். இது பாதுகாப்புகள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட கருவிகள் எந்தவித என்பதை பற்றிய ஒரு பரந்த அமைப்பை வழங்குகிறது. இதில் போர்ட்போலியோ மேலாளர் வாடிக்கையாளருக்காக முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுகிறார். வாடிக்கையாளர்களுக்கும் பாதுகாப்புகளுக்கும் தொடர்பான குறிப்பிட்ட காரியங்களை கருத்தில் கொண்டு. அப்படியென்றால் இது என்ன? இது முதலீட்டு அணுகுமுறை, முதலீட்டு அறிக்கை, முதலீட்டு நோக்கங்கள், முதலீட்டு சுயவிவரம் ஆகியவை உள்ளன. அதனால் இந்த பதில் இந்த முதலீட்டு அணுகுமுறையை. முதலீட்டு அணுகுமுறை என்றால் என்ன? அடிப்படையில் இது பாதுகாப்புகளின் வகை மற்றும் அனுமதிக்கப்பட்ட கருவிகள் பற்றிய ஒரு அவுட்லைன் ஆகும்.
அதாவது ஒரு போர்ட்போலியோ மேலாளர் தனது வாடிக்கையாளர்களுக்காக எந்த வகையான பாதுகாப்புகளில் முதலீடு செய்கிறார், எந்தெந்த கருவிகளில் முதலீடு செய்கிறார் என்பதை குறிக்கிறது. இவை அனைத்தும் முதலீட்டு அணுகுமுறையின் கீழ் வருகிறது. ஒரே ஒரு விதிவிலக்கு தவிர ஒவ்வொரு போர்ட்போலியோ மேலாளரும் தங்களது போர்ட்போலியோவுக்காக ஒரு கஸ்டோடியனை நியமிக்க வேண்டும் என்று விதி கூறுகிறது. எனவே ஆலோசனை சேவைகளை ஏற்றுக்கொள்வதை தவிர அனைத்து போர்ட்போலியோ மேலாளர்களும் ஒரு பாதுகாவலரை நியமிப்பது கட்டாயமாகும் என்பதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொன்னேன். அதாவது ஆலோசனை சேவைகளை தவிர்த்து டிஸ்கிரிஷனரி, நான் டிஸ்கிரிஷனரி மற்றும் அனைத்து துணை போர்ட்போலியோ மேலாளர்களும் ஒரு கஸ்டோடியனை நியமிப்பது கட்டாயம். போர்ட்போலியோ மேலாளர் ஒழுங்குமுறை சட்டம் 2020 கீழ்ப்பதிவு சான்றிதழ் வழங்குவதற்கான தேவைகள் பின்வருமாறு உள்ளன. விண்ணப்பதாரர் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். விண்ணப்பதாரரிடம் தேவையான உட்கட்டமைப்பு, போதுமான அலுவலக இடம், உபகரணங்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியவை ஒரு போர்ட்போலியோ மேலாளராக செயல்பட தேவையானவை உள்ளன. சி. விண்ணப்பதாரர் ஒரு கம்ப்ளையன்ஸ் அதிகாரியை நியமித்திருக்க வேண்டும் மற்றும் டி. மேலே கூறப்பட்ட அனைத்தும். அப்படியென்றால் நாம் பார்த்தது போல 2020 ஆண்டு போர்ட்போலியோ ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழிலிருந்து பதிவு சான்றிதழ் பெற தேவையான நிபந்தனைகள் உள்ளன. இதற்குள் விண்ணப்பதாரர் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஆகவும் இருக்க வேண்டும். தேவையான உட்கட்டமைப்பு, அலுவலக இடம், உபகரணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் மற்றும் விண்ணப்பதாரர் ஒருவர் கம்ப்ளையன்ஸ் அதிகாரியை நியமிக்க வேண்டும். அதாவது பதில் டி. மேலே கூறப்பட்ட அனைத்தும் என்பதாகும். 5வது கேள்வி, போர்ட்போலியோ மேலாளர் நிதியை வாடிக்கையாளர் வழங்கும் வழிகாட்டுதலின்படி நிர்வகிக்கிறார். மிகவும் தெளிவாக நாம் நினைத்தோம். வாடிக்கையாளர் வழங்கும் வழிகாட்டுதலின்படி செயல்படுவார் ஒரு நான் டிஸ்கிரிஷனரி போர்ட்போலியோ மேலாளர். டிஸ்கிரிஷனரி என்றால் போர்ட்போலியோ மேலாண்மை தொடர்பான முழு முடிவும் நிதி மேலாளரிடமே இருக்கும். நான் டிஸ்கிரிஷனரி என்றால் போர்ட்போலியோ மேலாளர் நிதியை வாடிக்கையாளர் வழங்கும் வழிகாட்டுதலின்படி நிர்வகிப்பார். அப்படியென்றால் நண்பர்களே, இந்த அதிகாரத்திலிருந்து இதுவே எல்லாம். நான் நம்புகிறேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு புரிந்திருக்கும். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் நிஜம் சீரிஸ் 21 வின் மற்ற முதல் 6 அதிகாரங்களை பார்க்க எங்கள் பிளேலிஸ்டை பார்வையிடவும்.